பகுதி 9 மர்ம கதவுகள் மற்றும் மறைவை அடுத்த சோதனை. ஆனந்த் மறைந்த கதவுகளை தாண்டி இறங்கும் பொழுது அந்த அறையின் வியப்பூட்டும் காட்சிகள் அவனை காத்திருந்தன. ஒவ்வொரு கற்பனைக்கும் ஒவ்வொரு சின்னத்திற்கும் பின்னால் இருந்த கதைகளின் துடிப்பு கண்முன்னே மெல்ல வெளிப்பட்டது. மறைந்த பாதையின் ஓவியங்கள். அந்த இருண்ட பாதையின் சுவர்களில் ஒவ்வொரு ஓவியமும் புதிரின் முக்கிய பாகங்களை வெளிக்காட்டியது. ஒரு ஓவியத்தில் கண்ணகி கண்ணீர் விட்டு வலம் வருவது போல காட்டப்பட்டிருந்தது. அவளது கையில் அதே பறவையின் சின்னம் ஒளிர்ந்தது. கண்ணீர் வழிகாட்டல் போல காட்சி தருவது ஆச்சரியம். சூழல் விரிவாக்கம். சுவரின் ஒளிரும் பழைய ஓவியங்கள். ஒவ்வொரு ஓவியமும் ஒளிரும் மாய கதிர்களால் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் மூதாட்டி சொன்ன வார்த்தைகள் மெல்ல ஒலிக்கின்றன. ஆனந்தின் கால் ஒவ்வொரு இடத்திலும் தடுமாறியது. சோதனையின் சுவர். முன் சென்ற ஒவ்வொரு படியிலும் ஆனந்த் தனது மனதை சோதிக்கிறது. சுவருக்கு வந்தான். அந்த சுவர் மாறி மாறி பல திகில் முகங்களை காட்டியது. ஒவ்வொரு முகமும் பயம், வேதனை மற்றும் துன்பங்கள் பிரதிபலித்தது. ஆனந்தின் நினைவுகளை மனதிற்குள் தள்ளும் நேரத்தில் அவன் மனம் எளிதில் பிரதிபலித்து சுவரின் ஓரத்தில் மறைந்த வாசல் திறக்க கண்முன்னே காணப்பட்டது. சூழல் விரிவாக்கம். மிதமான மாயவிலக்குடன் சோதனையின் சுவர் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் மாறின. ஆனந்தின் முகத்தில் நேர்மையான தீர்மானம் இருந்தது. கண்ணகியின் மூலம் அரங்கம். அறையின் முக ஆழம் பெரிய அரங்கம் போன்ற காட்சி இருந்தது. மையத்தில் ஒரு பெரிய கல் கட்டிடம். அதில் கண்ணகியின் முழுமையான உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. அவளது கைகளில் பறவையின் சின்னம் ஒளிர்கிறது. அந்த கல் கட்டிடத்தின் சுவற்றிலும் சிறிய கற்கள் மற்றும் சின்னங்கள் சுழன்று வலம் வந்தன. ஒவ்வொரு சின்னமும் புதிரின் மையமாக அறிவுறுத்தல்களை வெளிப்படுத்தியது. இறுதி சோதனை. பெரிய ஒளியுடன் ஒரு கீறல் வலது மூலையில் தோன்றியது. அந்த மூலையில் மறைந்திருந்த ஒரு புராதன கதவுகள் தன்னிச்சையாக திறந்தன. கதவின் பின்னால் ஒளிரும் ஒற்றை ஒளி கதிர் கண்ணகியின் அந்த இறுதி வார்த்தைகளை காட்டியது. சத்தியம் வெல்லும், ஆனால் இது உன் மனிதன் சோதனை. ஆனந்த் அந்த கதவுகளுக்கு சென்ற அந்த காட்சி மங்கும் பொழுது புதிய பயணத்தின் தொடக்கம் வெளித்துடன் காத்திருந்தது. சூழல் விரிவாக்கும். அந்த அரங்கின் ஒவ்வொரு மூலையும் அற்புத ஒளியுடன் சூழப்பட்டு மெல்லிய மய காற்று வீசியது. ஒவ்வொரு சின்னமும் அவரை வழிகாட்ட தயாரானது. கண்ணகியின் செதுக்கப்பட்ட சிரிப்பு மர்மத்தின் தீர்வை முன்கூறியது போலவே தோன்றியது. இறுதியாக ஆனந்தின் பயணம் இப்போது முக்கிய நிமிடத்திற்கு வந்தது. மறைந்த உண்மைகள் வெளிப்படுத்தும். அவனது அடுத்த சோதனைகள் அவனின் மனதில் ஆழத்தில் காத்திருந்தன. பகுதி 10 மறைய பெற்ற மறைவின் வெளியீடு. ஆனந்த் கதவுகளை தாண்டிய போது அவன் மனதில் பயம், புதுமை, மர்மம் அனைத்தும் கலந்திருந்தது. அவன் கண் முன் ஒரு அற்புதமிக்க புதிய உலகம் அம்பலமாகியது. இந்த உலகம் கண்ணகியின் மர்மங்கள் ஒவ்வொன்றையும் வெளிக்காட்டும் புள்ளியாக மாறியது. வெளிப்படைப்பின் காலம். அவன் நுழைந்ததும் பெரிய திறந்த இடம் ஒன்று காத்திருந்தது. மையத்தில் ஒரு பெரிய கற்கள் நிறைந்த மண்டபம் காணப்பட்டது. அதன் நடுவில் பறவையின் சின்னம் சிக்கலான கோடுகளுடன் செதுக்கப்பட்டிருந்தது. மண்டபத்தை சுற்றி பறவைகள் வடிவமைக்கப்பட்ட கற்கள் வட்டமாக சுற்றி வலம் வந்தன. அவை ஒவ்வொரு வட்டத்திலும் மெல்லிய ஒளிர்கதிர்களை உருவாக்கின. சுவரில் கண்ணகியின் மர்மங்கள் பற்றிய துளிகள் செதுக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு துளியும் மெல்ல ஒளிர்ந்தது. சூழல் விரிவாக்கம். மங்கலான தங்க நிற ஒளியுடன் அறையின் மையம் ஒளிர்கின்றது. ஒவ்வொரு கல் பறவையும் மெல்லிய காற்றில் ஆடியது போல தோன்றுகிறது. கண்ணகியின் கதை ஒளியாக கேட்கிறது. மறைபொருளின் வார்த்தைகள். பாட்டியின் மையத்தில் பிரம்மாண்ட கல் தட்டு ஒன்று இருந்தது.
அதன் மீது செதுக்கப்பட்டிருந்த வார்த்தைகள் அடங்கும் மனதிற்குள் அமைதி வெளிப்படும். ஒவ்வொரு வார்த்தையும் மாய ஒளி கதிர்களில் மின்னியது. ஆனந்தின் மனதில் மூதாட்டியின் வார்த்தைகள் ஒலிக்கின்றன. அவனது மனதிற்குள் ஒரு வழிகாட்டல் பிறந்தது. சுழல் விரிவாக்கும். ஒளியின் மெல்லிய மாற்றங்கள் கற்பனையை சுழற்சி செய்து கொண்டு செல்கின்றன. அந்த வார்த்தைகளின் ஒளி ஒவ்வொரு சின்னத்தையும் வெளிக்காட்டுகின்றன. உண்மையின் வெளிப்பாடு. அந்த மண்டபத்தில் மையத்தில் கண்ணகியின் மாய உருவம் தோன்றியது. அவள் நேர்மையாக ஆனந்தின் முன் வந்தாள். அவள் கையில் பறவையின் சின்னத்தை முத்திரையாக வைத்திருந்தாள். அவளது கண்கள் மெல்லிய ஒளியால் ஒளிர்கின்றன. உனது பயம் முடிந்தது ஆனந்த். இங்கு உண்மையின் வெளிப்பாடு உனக்கு காத்திருக்கின்றன. சூழல் விரிவாக்கம். மாய விளக்குகள் ஒளிர்ந்தது. அவளது உருவத்தை மெல்லிய மாய பெருமைக்கு ஆட்கொண்டன. பறவையின் சின்னம் மெல்லியும் ஒளிர்ந்தது. உண்மையின் வெளிப்பாட்டை கற்றுக் கொடுத்தது. இறுதி சோதனையின் தீர்வு. அந்த மாய அந்தரங்கத்தின் மையத்தில் ஒரு மர்ம கதவு திறந்தது. கதவின் பின்னால் ஒளிரும் ஒற்றை ஒளிக்கதிரை ஆனந்தின் மனதில் பயணத்தின் முடிவை உணர்த்தியது. கதவின் வாசல் மரத்தால் ஆனது. பழமையான சின்னங்கள் அதனை அலங்கரித்தன. இது உனது இறுதி சோதனை. இதனை தண்டினால் மறைவின் உண்மை உனக்கு உறுதி. சூழல் விரிவாக்கம். மெல்லிய மஞ்சள் ஒளி கதவின் ஒவ்வொரு பகுதிக்கும் வழிகாட்டியது. கதவின் பின்னால் மர்மமாக ஒரு புதிய உலகம் காத்திருந்தது. சூழல் மாற்றும் காட்சிகளின் விரிவாக்கம். இந்த காட்சிகள் மர்ம, உண்மை மற்றும் சோதனைகளின் வெற்றியை பிரதிபலிக்கின்றன. ஒவ்வொரு நிகழ்வும் ஆனந்தின் மனதிற்குள் பயணத்திற்கு சிறப்பு கொண்டதாக மாறியது. பகுதி 11. மறைபொருளின் புனித வெளிப்பாடு. ஆனந்த் கதவுகளை தாண்டிய பொழுது ஒரு புதிய உலகம் கண்ணில் பட்டது. இது இயல்பானதா அல்லது மாய உலகமா என அவன் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு கண்ணோட்டமும் புதுமையாக இருந்தது. கண்ணகியின் கதையின் இறுதி குறிப்பு இங்கு பதியப்பட்டிருந்தது. புனித தாழ்வாரத்தின் வெளிச்சம். ஆனந்த் தனது முன் ஒரு பிரம்மாண்ட தாழ்வாரத்தை கண்டு பிரமித்தான். தாழ்வாரம் மையத்தில் ஒரு பெரிய தங்க நிற கலசம். அதன் மேல் பறவையின் சின்னம் செதுக்கப்பட்டிருந்தது. சுற்றுப்புறம் செதுக்கப்பட்ட மாய கோடுகளால் நிரம்பிய கற்கள். ஒவ்வொரு கல்லிலும் மெல்லிய ஒளி கதிர்கள். சுவர்கள். கண்ணகியின் கதை முற்றிலும் சுவரில் செதுக்கப்பட்டிருந்தது. அவள் துன்பம், வீரியம் மற்றும் நம்பிக்கையின் சின்னமாக காட்டப்பட்டது. சுழல். மெல்லிய காற்று. காற்றடிக்கும் ஒளியும் ஒளிமயமாக சாந்தமாகவும் இருந்தது. சுழல் விரிவாக்கம். தங்க நிற ஒளியில் மூழ்கிய தாழ்வாரம் மெல்லிய மாய ஒளி கதிர்களால் சூழப்பட்டிருந்தது. ஆனந்தின் மனதிற்குள் அமைதி கிடைத்தது. இறுதி சோதனை. ஒளியின் பரிசு. மையத்தில் ஒரு பிரகாசமான ஒளிக்கதிர் மேலிருந்து விழுந்தது. ஒளிக்கதிர் வலிமை மிக்க ஒளி. அதன் மையத்தில் கண்ணகியின் இறுதி வார்த்தைகள் ஒலிக்கின்றன. உண்மையை எதிர்கொள்வது நிம்மதியான பாதை. சுற்றுப்புறம் ஒளியின் அலைகள் காற்றுகளை தாண்டி பரவின. ஒவ்வொரு அலைக்கும் கற்கள் மெல்ல மாறிக்கொண்டே இருந்தது. கதவு பக்கம் ஒரு மறைந்த கதவு மெல்ல திறந்தது. அந்த கதவின் பின்னால் நம்பிக்கையின் சின்னமாக ஒரு பிரகாசமான பிரம்மாண்டத்தன்மை தோன்றியது. சுழல் விரிவாக்கம். ஒளியின் அலைகள் பரவும் போது அன்பு மற்றும் நம்பிக்கையின் உணர்வுகள் ஆனந்தின் மனதில் பரவின. சுவரின் மேல் ஒரு சின்னமும் உயிர்ப்புடன் மின்னியது. கண்ணகியின் வரவேற்பு. ஆனந்தின் முன்னால் கண்ணகியின் மாய உருவம் வெளிப்பட்டது. கண்ணகி. அவள் முழு ஒளியுடன் தோன்றினாள். அவளது கைகளில் பறவையின் சின்னம் ஒளிர்ந்தது. அவளது முகத்தில் அமைதி மற்றும் சாந்தம் பிரதிபலித்தது. சுற்றுப்புறம். கண்ணகியின் பின்னால் பூக்கள் தோன்றிய பச்சை வெளி ஒளியால் நிரம்பி இருந்தது. மெல்லிய பறவைகள் அந்த பின்னணியில் பறந்தன. வார்த்தைகள். உனது பயம் முடிந்தது ஆனந்தா. இந்தா உனக்கு உண்மையான அமைதி காத்திருக்கின்றன. சூழல் விரிவாக்கம். கண்ணகியின் உருவம் மெல்லிய ஒளியின் பெருமைக்குள் காணப்பட்டது.
பச்சை வெளி காட்சிக்கு ஒளி வீசியது. பறவைகள் ஒவ்வொரு பக்கத்திலும் சுதந்திரமாக பறந்தன. புனித கதவின் திறப்பு. முடிவாக புனித கதவுகள் முழுமையாக திறந்தன. கதவு பிரம்மாண்டமான கல்லால் ஆனது. அதில் மர்ம சின்னங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. கதவின் பின்னால் பிரம்மாண்டமான ஒளி உலகம், பச்சை தளங்கள், நீர்வழிகள் மற்றும் சாந்தமான காற்று சூழ்ந்த இயற்கை உலகம். சுற்றுப்புறம் மெல்லிய ஒளிக்கதிர்கள் அந்த உலகத்தின் மெல்லே விழுந்தன. அவை ஆரோக்கியம், நம்பிக்கை மற்றும் சுதந்திரத்தின் சின்னமாக இருந்தன. சூழல் விரிவாக்கம். கதவின் பின்னால் வெளிப்பட்ட உலகம் ஆனந்த் மற்றும் அமைதியின் சின்னமாக இருந்தது. காற்றில் இயற்கையின் மெல்லிய இசை கேட்டது. இந்த காட்சிகள் ஒவ்வொன்றும் மர்மம், உண்மை மற்றும் நம்பிக்கையின் வெளிப்பாடுகளாக இருக்கும். பகுதி 12. மறையாத மறைபொருள். காட்சி 1. மறைக்கப்பட்ட சின்னத்தின் வெளிப்பாடு. ஆனந்த் மறைந்த கதவுகளை தாண்டிய போது அவனது கண்களுக்கு முன்பு புதுமையான ஒரு உலகம் காட்சியளித்தது. விளக்கம். ஒரு பெரிய புறா சிலை மையத்தில் இருந்தது. சிலையின் கையில் மேலே உயர்த்தப்பட்டு ஒளியால் கதிர்வீச்சியது. அதன் மேல் பறவைகள் பல பறந்து கொண்டிருந்தன. சுற்றுப்புறம் பச்சை தளங்கள் நீழ்ந்து கொண்டிருந்தன. மெல்லிய நீர்நிலைகள், அதில் தாவரங்கள் துளிகள் போல் மிதந்தன. அறிகுறிகள். சின்னங்களின் மறைவாக இருந்த வார்த்தைகள் ஒளி கதிர்வீசி மின்னின. அன்பு, நம்பிக்கை, உண்மை. ஆனந்த் அந்த சின்னத்தை தொட்டவுடன் அவனது மனதும் சாந்தமாய் பரவியது. சோதனையின் காட்சி கட்டம். கண்ணகியின் மாய உருவம் முழுமையாக ஆனந்துக்கு முன்னால் தோன்றியது. அவள் இதற்காக இறுதி சோதனையை ஆற்ற விரும்பினாள். கண்ணகியின் தோற்றம் ஒளியில் மூழ்கிய நீண்ட வெள்ளை உடையில் கண்ணகி பிரகாசமாக இருந்தாள். அவளது கைகள் உயர்த்தப்பட்டன. உண்மையில் அலைகளை ஆனந்தின் அருகே கொண்டு வந்து. சோதனை. கண்ணகி கேட்டாள், உனது பயணத்தின் உண்மையான பொருள் என்ன? ஆனந்த் நிமிர்ந்து பார்த்து, அன்பு மற்றும் நம்பிக்கையின் திறவுகோல் எப்போதும் உள்ளத்தில்தான் இருக்கிறது என கூறினான். அவளது முகத்தில் ஒளி மின்னியது. சுவர்களில் ஒளிக்கதிர்கள் பரவின. மறைவின் தாழ்வாரம். சிறப்பு. மையத்தில் இருந்து மறைபொருளின் தாழ்வாரம் முழுவதும் திறந்தது. அதில் இருந்து ஒளியின் குண்டு வானத்தில் பறந்தன. தொழில் செய்யும் தாழ்வாரம். தங்க நிற தாழ்வாரங்கள் ஒளிக்கதிர் பரப்பின. அவை அனைத்தும் துலங்கிய கண்ணகியின் கதை நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டிருந்தன. வானம். நீல வானத்தில் மெல்லிய ஒளிக்கதிர்கள் நீண்டன. ஒவ்வொரு ஒளியும் சாந்தம் மற்றும் அமைதியின் வார்த்தைகளை வடிவமைத்தது. ஆனந்தின் நிறைந்த புனித உலகம். மறைந்த கதவின் பின்னால் ஒரு புதிய உலகம் ஆனந்திற்கு திறக்கப்பட்டது. அது அமைதியின் தேசமாக இருந்தது. சுற்றுப்புறம் பச்சை மேய்ச்சல் நிலம். அதில் நீர்வீழ்ச்சிகள் தெரிந்தன. மலர்கள் புதுமையாக வாசனை பரப்பின. பறவைகள். பல்வேறு வண்ண பறவைகள் அந்த சூழலில் சுதந்திரமாக பறந்தன. ஒவ்வொரு பறவையும் நம்பிக்கையின் சின்னமாக இருந்தது. சமாதானம். காற்றில் இயற்கையின் இசை ஒலித்தது. அது ஆனந்தின் உள்ளத்தில் பூரண அமைதியை கொண்டு வந்தது. இந்த காட்சிகள் மற்றும் உண்மை மற்றும் ஆன்மீகத்தின் வெளிப்பாடுகளை விரிவாக காட்டுகின்றன. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.